மயாசம். நம்ம ஹோமியோபதியில ஒவ்வொரு ஏரியாவை இப்ப பார்த்துட்டு போறோம். அதுல இன்னைக்கு மயாசம் அப்படிங்கிற பத்தி அனுமதி 2 கிளாஸ் போகும். இன்னைக்கு நான் அடுத்த வகுப்பு அதுங்க. இதுல வந்து மயாசம் அப்படிங்கிறதுனா என்ன சார்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். ஜஸ்ட் 1 மினிட். மயாசம் அப்படிங்கிற டேம் வந்து டாக்டர் ஹானிமன் அவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஓகே. மயாசம் அப்படிங்கிறது டாக்டர் ஹானிமன் அக்யூட் மயாசம் முக்கியமாக 3: ஓரா, சைக்கோசிஸ், சிபிலிஸ் ஹானிமன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்யூட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. டியூபர்குலோசிஸ் அப்படி மயாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இருக்கவே டாக்டர் ராஜன் சங்கரன் ஒரு 10 மயாசமா அந்த பிரிக்கிறாங்க. இல்லை, மயாசங்கிறது என்ன? அதாவது எந்த அளவுக்கு அந்த நோயை வந்து எதிர்கொள்ளும் போது எந்த அளவுக்கு அந்த நோயின் தன்மையை ஆழமா அவங்க உணர்ந்து வெளிப்படுத்துறாங்க. இதுதாங்க மயாசம். அதாவது லெவல் ஆஃப் டிசீஸ் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நோய் ஏற்பு தன்மையுடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம இன்னும் ஒப்பிட்டு பார்க்கணும்னா பீரியாடிக் டேபிள்ல ஹரிசாண்டலா இருக்கக்கூடியதெல்லாம் லைஃப் இஷ்யூ வச்சுக்கிறக்கூடிய காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மயாசம், இந்த 10 மயாசத்தை வந்து அந்த 18 காலம் வந்து குறிக்குங்க. அதை இந்த மயாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் ராஜன் சங்கரனும் அதை எப்படி ஒப்பிட்டு காட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்வார்னா, ஒவ்வொரு மயாசத்துக்கும் ஒரு வயது வளர்ச்சி நிலையை வந்து சொல்லி, ஸோ அந்த வயதுல அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த மயாசத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லுவார். அப்ப நாம வந்து பேஷண்டோட டிசீஸ் லெவல் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு, அவங்களுடைய அந்த டிசீஸ்னால அவங்க நோயை எதிர்கொள்றது மட்டுமல்ல, ஒரு சுச்சுவேஷனை எதிர்கொள்றது அவங்க எந்த நிலையிலேருந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த மயாசத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியுங்க. இது வந்து வெரி பேசிக்கான ஒரு விஷயங்க. ஹோமியோபதியை புரிஞ்சிக்கும் போது இந்த மயாசத்தை பத்தி அனைவரும் கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து உள்ள போலாமா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? இருக்கு. ஓகே, சரி. மயாசத்துல முதல் வகையா சொல்லக்கூடியது அக்யூட் மயாசம்.
எந்த நோயுமே இல்லை. ஆனா மருந்து தேவைப்படக்கூடிய அளவுல ஒரு பர்சன் இருக்கார். மருந்து தேவைப்படக்கூடிய அளவுல ஒரு பர்சன் இருக்காரு. அப்ப எந்த லெவல்ல முதல்ல டிசீஸ் வெளிப்படும் அப்படின்னீங்கன்னா, பிஎன்இஏ அப்படிங்கிற ஒரு ஆக்சிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைக்கிக், நீரோ, எண்டோக்ரைன், இம்யூனாலஜி. அப்ப முதல்ல டிசீஸ் அப்படிங்கிறது, துயரம் அப்படிங்கிறது மைண்ட் லெவல் தான் வெளிப்படும். மைண்ட் லெவல்ல வெளிப்படும் போது அது பயமா, பேனிக்கா வெளிப்படுங்க. அது யாருக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, அப்படியே அலறி அடிச்சுட்டு அப்படி அப்படி ஒரு ஷாக்கு கொடுக்கும். அந்த ஒரு சவுண்டு அது ஏற்கனவே இது கொள்ளலை, அதுக்கு அனுபவம் இல்லை, முதல் அனுபவமா இருக்குது. அப்போ அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். புரியுங்களா? அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நிலை என்பது அக்யூட் மாயாசம் சொல்லுவாங்க. அக்யூட். சரிங்களா? இதை நாம் எந்த அளவுக்கு டெப்த் அண்ட் பேஸ் அண்டு பர்செப்ஷன், அது எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும், அதை எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். டெப்த்து, பேஸ் அண்டு பர்செப்ஷன். அதாவது திடீர்னு வரக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, முன்னால் ஒருத்தர், நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்குறீங்க, முன்னால் ஒருத்தர் சடனாக கிராஸ் பண்ணுறார். உங்கள் வண்டியை சடனாக கிராஸ் பண்ணுறார். அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏ ஏ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்து உடம்பெல்லாம் வேர்த்து போய் சடனாக பிரேக்கை போட்டு முடிஞ்சா நிற்பீங்க, எல்லாம் கீழே விழுந்துடுவீங்க. இதுதாங்க அந்த சடன்னஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அளவுக்கு அதிகமான டேஞ்சர் அப்படின்னா ஆபத்து, விபத்தை உணரக்கூடிய ஒரு நிலையில நீங்க எப்படி இருப்பீங்க, அதுதான் அக்யூட் மாயாசம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு சடனா வரக்கூடியதா இருக்கும். இன்டென்ஸ் த்ரெட், அதிகபட்சம் உங்களை பயமுறுத்தக்கூடியதா இருக்கும். த்ரெட்டு அப்படிங்கிறது, பயம் அப்படிங்கிறது, அதாவது உங்க ஒரு வயது மீறிய பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க எதிர்கொள்ற முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். ஸோ அது சடனா இருக்கும், ரொம்ப வயலண்டா இருக்கும். அந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா, குழப்பமா மாட்டோமா அப்படிங்கிறது, டூ ஆர் டை அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு விபத்தை ஃபேஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அக்யூட் மயாசம். இது ஒரு இன்ஃபேண்ட், ஒரு குழந்தைக்கு, ஒரு கை குழந்தை திடீர்னு சவுண்டை கேட்டு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது எதுவுமே நம்முடைய புலன்களுக்கு முன்னால, புலன் அனுபவத்திலிருந்து, நாம் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து மிகவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். இதுதான் அக்யூட் மயாசங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு இயல்புல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப சைல்டு லைக். இதுதான் அங்கே வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ்னு சொல்லணும். அக்யூட் மயாசத்துக்கு இன்ஃபான்சி ஸ்டேஜ்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, அதாவது இவங்க எத்தனை வயசில் இருக்காங்கங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தைய மாதிரி பயப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் பிரச்சனைங்க. ஒரு குழந்தை ஒரு கை குழந்தை மாதிரி விஷயங்களை பார்த்து பயப்படுறாங்க. அந்த யதார்த்தத்தை வந்து புரிஞ்சிக்க முடியல. இது ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயந்தான், நம்மளால் கையாள முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பாதிக்கக்கூடிய செய்தியை கேட்டால் பயப்படுவாங்க, வண்டி ஓட்ட பயப்படுவாங்க, யாரையும் எதிர்கொள்றதுக்கு பேசுறதுக்கு பயப்படுவாங்க. எல்லாமே இவங்களுக்கு பயமாவே இருக்கும். பயம் அப்படிங்கிறது தான் இந்த அக்யூட் மனசத்தோட அடிப்படை. இன்ஸ்டிங்க்டிவ் சடன்னஸ் இருக்கும். அடுத்தது வயலண்டா இருக்கும். ரொம்ப அவங்களால அதை எதிர்கொள்ளவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப வயலண்டா இருக்கும். ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. அது என்னால் முடியுமா, என்னால் முடியாது அப்படிங்கிற ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ரன் ஃபார் யுவர் லைஃப். ஸோ அதனால் இவங்க வந்து எதிர்கொள்ள முடியாத கையேறு நிலையில் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை எதிர்கொள்றது முடியாது. அப்படிங்கிறதுனால ஏற்கனவே எந்த மாதிரியான ஒரு சேஃபான கண்டிஷனில் லைஃப் போயிட்டுருக்கோ அதுலேயே இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. புதிய சுச்சுவேஷன் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆபத்து மாதிரி வரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு உயரமான இடத்திற்கு ஏறுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இப்படி வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயப்படுற மாதிரி ஒரு சூழலை தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. லைஃப்பில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் 2 இடத்துக்கு நடுவில் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியில் வந்து சும்மா ஒரு கல் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு காலை மட்டும்தான் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்டெப்பு தாண்டி போனால் தான் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த தண்ணி ஓடுற இடத்த வந்து தாண்டி போக முடியும். விழுந்தா ரொம்ப ஆழமான இடமா இருக்குது. அப்போ இவங்க தைரியமாக வராது. பரவாயில்ல, நீ போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயம் இருக்கும். இதுதான் அக்யூட் மயாஸ். ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய பயம் இவங்களுக்கு இருக்கும். இந்த அக்யூட் மயாசத்துல இருக்கக்கூடிய பர்சன் அவங்களுக்கு வரக்கூடிய பெத்தாலஜி நோய் அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய அளவில் உடலில் நோய் இருக்காதுங்க. இதுதான் முதல் நிலை, நோயோடைய முதல் நிலை. ஸோ அதனால் இவங்களுடைய பெத்தாலஜி அப்படிங்கிறது பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்னா வழக்கமாக ஒரு பையன் ஒரு ஏரிக்குள்ள ஏரி இருக்கு, ஏரி தாண்டுன்னா ஏரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி இல்லாத இடம்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஜனங்க போயிட்டு வர மாதிரி பாதை இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி அந்த பக்கமாக தான் போயிட்டு வருவான். ஒரு நாள் தனியாக போகும்போது அங்கே அந்த அந்த ஏரிக்குள்ளே யாருமே இல்லை. அந்த திடல் முழுக்க இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சவுண்டு வந்தது. யாரோ பின்னால் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்புக்கு வந்து சரியில்லை. ஃபீவர் தொடர்ச்சியாக இருக்குது. ஃபீவரு தொடர்ச்சியாக இருக்குது. பல நாட்கள் ஃபீவர் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது, அந்த அப்ரைடு, ஃபியர், ஃப்ரைட், பேனிக்
இதெல்லாமே அளவுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த பையனுக்கு ஓபிஎம் கொடுத்தோம், சரியா போச்சுங்க ஃபீவர். எயில்மெண்ட் ஃப்ரம் ஃப்ரைட். ஃப்ரைட் அப்படிங்கிறது சடன் அட்டாக் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபியர். ஸோ அக்யூட்டாக இப்போ லேட்டஸ்டாக இருக்கிறதுக்கு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு லாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த அந்த அச்சுறுத்தல் பயம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரைட், எயில்மெண்ட் ஃப்ரம் ஃப்ரைட் அப்படிங்கிறதுக்கு ஓபியம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு பயந்ததுனால வரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சடன் மேனிஃபெஸ்டேஷன், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கறது, திடீர்னு பயந்தது, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து. ஒருத்தர் அவரு பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்காரு, முன்னால போகும்போது முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவர் கண்ணு முன்னால அந்த டயர்ல மாட்டி ஒருத்தர் இறந்துட்டாரு. அதை பார்த்தவர் தான் இவரு, வேற ஒன்றும் இவருக்கு இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்த்தவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காரு, குடமா தண்ணி குடிக்கிறாரு. அந்த தாகத்தை அடக்கவே முடியல, அவரால் எவ்வளவு தண்ணி குடிச்சும் அடக்க முடியல. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு தேவைப்படுறது அக்கௌண்ட் மருந்து. அந்த அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்ததுல நடுக்கம், பயம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு சடன் மேனிஃபெஸ்டேஷன், அப்போப்ளெக்சி, மேனியா, ஃபீவர், இதெல்லாம் இதுலேருந்து வரக்கூடியது. ஸோ ஃபிசிக்கல் பாடியில் இவங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஜஸ்ட் அப்போ தான் சைக்கிக் லெவலில் இவங்களுக்கு பாதிப்பு வருது, சடனாக வரக்கூடியது, வயலண்ட்டாக வரக்கூடியது, பயத்தில் வரக்கூடியது. இதுதான் அக்யூட் மயாசங்க. அதனுடைய பெத்தாலஜி இப்படி தான் இருக்கும், பெருசாக உடல் அளவில் இருக்காது. இதுக்கு பயன்படக்கூடிய ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கோனைட்டு, அதாவது பிளான்ட் ரெமெடிஸில் ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸில் வரும் அக்கோனைட்டு. பெலோடோனாங்கிறது 6th காலத்தில் ஃபஸ்ட்டு ரோவில் வரும். எல்லாமே இன்ஃபான்சி லெவலில் வரக்கூடிய மருந்துகள் தான். ரமோனியம், இதுவும் 6th காலத்தில் ஃபஸ்ட்டு ரோவில் வரும், இன்ஃபான்சி லெவல். வெராட்ரம் ஆல்பம், அதுவும் அதே மாதிரி தான். ஹைட்ரஜன், வெரி ஓம் ஸ்டேட். ஃபஸ்ட்டு ரெமெடி என்ன இதில் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு ரெமெடி ஹைட்ரஜன். எப்படி இருக்கும் பாருங்க, ஓம்புலையும் ஓம்பது. ஸோ பயங்கிறது அப்படி ஒரு பயம் இருக்கும். லித்தியம் கார்பானிக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு மருந்து, அதுவும் குழந்தை. லைசினம், இது டாகுடைய அந்த எச்சிலேருந்து, ரேபிஸ் வந்த எச்சிலேருந்து எடுத்த மருந்து. அந்த டாகு என்ன சூழல்லேருந்து அது எல்லாரையும் கடிக்குது, பயம்தாங்க. டாக்கு தனக்கு இருக்கிற பயத்திலேருந்து தான் தன்னை அடிப்பாங்க, அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழல்லேருந்து தான் அது அடுத்தவங்களை அந்த ரேபிஸ், அந்த நுண்ணுயிரோட தாக்கத்திலிருந்து அடுத்தவங்களை கடிக்கிறதுங்க. ஸோ அது லைசினம். அடுத்து ரெண்டாவது டைஃபாய்டு மயாசம். இந்த பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அக்யூட்டு, டைஃபாய்டு, மலேரியா, சைக்கோசிஸ், சோரா, லெப்ரஸ் மயாசம், கேன்சர் மயாசம், சிபிலிஸ் மயாசம். இதில் இந்த புதுசாக கொடுத்த இந்த டைஃபாய்டு மயாசம்,
ரிங்வாக் மயாசம், மலேரியல் மயாசம், லெப்ரஸ் மயாசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை வந்து சிம்பாலிக்காக உணர்த்தக்கூடிய நேம், அது வேற ஒன்றும் இல்லை. டைஃபாய்டு மேட்ச் இருக்கவங்களாம் டைஃபாய்டு ஃபீவர் வர்றவங்களாம் கிடையாது. பட் டைஃபாய்டு ஃபீவருக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, டைஃபாய்டு ஃபீவருக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மயாசத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இது எந்த வளர்ச்சி நிலையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரை இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், அதை வைத்து இந்த டைஃபாய்டு மயாசத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது இந்த குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க, ஏதாவது வேணும்னு வச்சுங்களேன், உடனே வேணும், இப்போவே வேணும். ஐஸ்கிரீம் வேணுமா, இப்போவே வேணும். கடைக்கு போயிட்டு பண்ணினா பொம்மையா, எப்பா காசு இல்லைப்பா, அடுத்த முறை முடியாது, இப்போவே வேணும். அந்த அந்த இம்மிடியட்டாக வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நீடு அவங்கள்ட்ட அவங்க உணர்வாங்க, அவ்வளோதான். அவங்க உணர்றது தான் அது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பெட் இஸ் சிங்கிங். ஒன்றும் இல்லை, டைட்டானிக் கப்பல், நீங்கள் அந்த டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கப்பல் வந்து மூழ்கிக்கிட்டே இருக்கு, கப்பலுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, கப்பலுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாலுமி, அந்த கப்பலுக்கு ஓட்டக்கூடிய அந்த மாலுமிக்கு கப்பலுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, கப்பல் மூழ்கிக்கிட்டே இருக்கு. அவருக்கு இருக்கிற அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்றது, இருக்கிறவங்களாம் எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்றது. அந்த கப்பல் மூழ்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, புரியுங்களா? இருக்கிறவங்கள உயிர் சாகாம அவங்கள வந்து காப்பாத்துறது எப்படி? அதாவது நேரம் வந்து நேரமே கிடையாது, நேரமே கிடையாது. வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம். உடனடியாக செயல்பட்டாகணும், உடனடியாக செயல்பட்டாகணும். இதனால தான் இதை வந்து பிட்வீன் அக்யூட் அண்ட் சோரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோரா அப்படிங்கிறது கடுமையான முயற்சி, விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும். அக்யூட்டுங்கிறது வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை குறிக்கும். அப்போ இந்த வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் கடுமையான முயற்சி எடுக்கிற நிலையில் அவங்களுடைய பெத்தாலஜி இருக்கும், அவங்களுடைய இயல்பும் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்கள இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கும். ஒன்றும் இல்லை, நகை அடமானம் வச்சுருக்காங்க, எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு, வேறு ஏதோ வேலையில் இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு நோட்டீஸ் வரும், ஒரு 2 நாள் டைம் கொடுத்து இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் மூட்டுக்கலைன்னா நகை மூழ்கிடும், நகை ஏலத்துக்கு வந்துடும். அப்போ கையில் காசு இல்லைன்னு வச்சுங்க, என்ன சூழலில் இருக்கும் உங்கள் மனம், எந்த மாதிரி நிலையில் இருக்கும் உங்களுடைய மைண்டு? இது டைஃபாய்டு மயாசம். உடனடியே நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும், பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணி ஆகணும், இல்லைன்னா நகை மூழ்கிடும், நகை மூழ்கிடும். அதே மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். லாசிங் பொசிஷன் ஆஃப் கம்ஃபர்ட். ஒரு சூழலில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், அது வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு இப்போ குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க பெற்றோர்கள் கூட இருக்கு, இல்லை உறவினர்கள் கூட இருக்கு. அவங்களுக்கு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு, உடனே வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போயே ஆகணும், போயே ஆகணும். இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அவங்க இல்லாமல் நான் இருக்கவே முடியாது
சரிங்களா? சடனாக வந்த ஒரு செய்தி, ஒரு சுச்சுவேஷன், நான் ஏதாவது பண்ணி ஆகணும், நான் ஏதாவது பண்ணி ஆகணும், அது முடியுதா முடியலங்கிறது அப்புறம். அந்த சுச்சுவேஷன் மனநிலை. ஸோ சடன் லாஸ் ஆர் பிஸ்னஸ் ஃபெயில்யூர் டேஞ்சரஸாக இருக்கப்ப அதுக்கு ராஜன்ஸுங்கிற நல்ல அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் இப்போ எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் கையில் இப்போ செல்ஃபோனில் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே முன்னால் போய் நிற்பாங்க வெரி பிகினிங்கில். இப்போ கூட வந்து இதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஷேர் மார்க்கெட்டு செய்தியை பார்த்தீங்கன்னா அது தெரியும், விண்டோஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்க ஷேர் வாங்கியிருப்பாங்க. டே பை டே அது வந்து ரேட் ஏறும் இல்லை இறங்கும். இவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்களோ அதை விட கீழே விற்கிது, கீழே இறங்குது அப்படின்னா இம்மிடியட்டாக விற்றாகணும். ஏற ஆரம்பிக்குதுன்னா இம்மிடியட்டாக வாங்கி ஆகணும். ஏன் அப்படின்னா, அதாவது ஒன்று பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் நிறைய கலெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும், இல்லை சடன் லாஸ் ஆகிடாம பார்த்துக்கணும். அப்போ வித்தின் செகண்டு, வித்தின் மினிட்டு அவங்க வந்து அதை பண்ணி ஆகணும். ஒன்று விற்கணும் இல்லை வாங்கணும். புரியுங்களா? அப்படி ஒரு அவசர கோலத்தில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் 10 நிமிஷம் பரவாயில்ல, 4 முழுக்க அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க தான் டைஃபாய்டு நர்ஸஸ் சேர்ந்தவங்க. எல்லாரும் இப்படி போய் நிற்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த அட்டிடியூட் உள்ளவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. புரியுங்களா? ஒரு வித பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்திலேருந்து எதுவும் லாஸ் ஆயிடாம, தனக்கு பாதிப்பு வந்துடாம உடனடியாக செயல்பட்டுட்டே இருக்குது. கண்டினியூஸாக ஒரு பரபரப்பில் இருந்துகிட்டே இருக்குது. பயமும் பரபரப்பும் தொடர்ச்சியாக இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். காலப்போக்கில் என்ன ஆகும்? கண்டிப்பாக உடம்போட சமநிலையை வந்து அது பாதிக்கும். ஸோ ஒரு சடன்னஸ், அவங்க டேஞ்சரஸ், ஒரு ஆபத்து, இதில் வந்து விபத்து நடக்க போகுது, அதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது என்ன. ஒன்றும் இல்லை, இப்போ ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க, கூட குளிச்சுட்டு இருந்த நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் ஆழமாக போயிட்டாரு, தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ என்ன இவருடைய நிலைமை என்ன? எப்பாடுபட்டாவது யாரையாவது கூப்பிட்டு, இல்லைன்னா இவரு போய் என்ன, இல்லை கைத்து தூக்கி போட்டு எப்படியாவது அவரை காப்பாற்றுறதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. உடனடியாக ஏதாவது பண்ணி ஆகணும். உடனடியாக நான் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நண்பனை இழக்கணும். புரியுதா? இதுதாங்க டைஃபாய்டு மேஸ்டோட சுச்சுவேஷன் அண்டு ஆட்டிடியூட். ஸோ ரிஸ்க் எடுக்கணும், அர்ஜென்ட்டாக எடுக்கணும், உடனே எடுக்கணும், சடனாக இருக்கணும். ஸோ கிரிட்டிக்கல், ஒரு கிரிசைஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. டைஃபாய்டு மேஸ்டர்னவங்கள கிரிசைஸ் மேனேஜர். எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர், எல்லாம் அதில் நல்ல பழக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் வந்து த்ரெட்டனிங்காக இருக்குது, ஹார்ட் லிவிங் சுச்சுவேஷனாக இருக்குது, உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு இவர் வந்து உள்ளே இறங்குவார், அதை பார்ப்பார், அதுக்காக எஃபர்ட் போடுவார். அதுதான் சோரா. நம்பிக்கையோடு எஃபர்ட் போடுவார், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எஃபர்ட் போடுவார். ஸோ ஹோப்ஃபுல் இஃப் கான்சன்ட்ரேட் எஃபர்ட் இஸ் புட் இன், பட் இட் இஸ் ஸ்டில் கிரிட்டிக்கல் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங். அது வந்து எப்போவுமே அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆளுங்க இவங்க. ரிஸ்க்கு, ஆல்வேஸ் டேக்கிங் ரிஸ்க், ஆல்வேஸ் டேக்கிங் த ரிஸ்க். தேர் மே பி ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ். பட் இவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, அந்த எட்ஜிலேயே நின்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட. அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது வெற்றி அடைஞ்சா ஓகே ஃபைன், அப்படி இல்லையா மூழ்கிடுறது, டவுன் ஆயிடுறது,
என்ன சிங்க் ஆயிடுது. புரியுதா? ஸோ ஒன்று இந்த அண்டில் இருக்கிறது, இல்லைன்னா இந்த அண்டில் போயிடுறது, ஃபெயிலியர் ஆச்சுன்னு. ஸோ அந்த குழந்தை நிலையில் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பெத்தாலஜி எப்படி இருக்கணும்? சப் அக்யூட் ப்ராப்ளம்ஸ். சப் அக்யூட் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ அக்யூட்ல வந்து ஏதோ உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்காதுங்க. இவங்களுக்கு வந்து சப் அக்யூட் ப்ராப்ளம்னா நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, துளுக்கு மாதிரி வர்றது, சரிங்களா? இந்த மாதிரி அதாவது டீப் பத்தாலஜி இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் வரக்கூடிய நியூரான்ஸ் டெண்டன்ஸ் லெவலில், மசில் லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இவங்களுடைய பத்தாலஜி. அதுக்கு பயன்படக்கூடிய, அதாவது இந்த மயாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மருந்து பார்த்தீங்கன்னா நக்ஸ்வாமிக்கா. அவர் ராயல் சங்கம் என்ன சொல்லுவார்? ரோட் ரோலர்னு சொல்லுவார். எந்த மாதிரி கடுமையான ஒர்க்கம் எடுத்து பண்ணுவார். சரிங்களா? ஆமாம், இவர்கிட்ட முடியாதுங்கிற வேலையே இருக்காது. எப்பப்பா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு தம் அடிப்பார், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவார். ரெக்ஸாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரியும். ஒரு தன்னால் ஒரு 20 கிலோ தூக்க முடியும். என்ன, என்னால் முடியும்னு சொல்லி 40 கிலோ தூக்குவார், இடுப்பு பிடிச்சிக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு என்ன மருந்து கொடுப்பாங்க? துளுக்கு, ஸ்ப்ரெயின், ரெஸ்டாக்ஸ். இதுதான் ரிஸ்க் எடுக்கிறது. ரிஸ்க் எடுத்ததுனால வந்த தொந்தரவு. பிரயோனியா, பேப்டீசியா, பாஸ்பாரிக் ஆசிட், கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த டைஃபாய்டு மயாசத்தை புரிந்து கொள்வதற்கான ரெமெடிஸ். அடுத்தது சோரா மயாசம். சோரா அப்படிங்கிறது அக்யூட்டுக்கும் சைக்கோசிஸ்க்கு நடுவில் வரக்கூடியது. அக்யூட்டுங்கிறது பயம், அது வந்து இன்ஃபேன்ஸ். சைக்கோசிஸ் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது. எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்காது. ரெண்டுக்கு நடுவில் சோரா. சோரா என்பது டீனேஜர், அந்த குமர பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இயல்பு மனநிலை இருக்கு இல்லையா, அது இவங்கள்ட்ட இருக்கும். எதையும் செய்யலாங்கிற ஒரு தெளிவு இருக்கும். டைஃபாய்டு மாதிரி அளவுக்கு மிஞ்சி பாரம் சுமக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. தன்னம்பிக்கை இருக்கும். ஃபுல்லாக தன்னம்பிக்கையோட, ஒரு தெளிவோடு தன்னம்பிக்கையோடு விஷயங்களை டீல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சோரா மேஸுக்கு இருக்கும். தேவைப்பட்டால் கற்றுப்பாங்க. இவங்க தேவைப்பட்டால் கற்றுப்பாங்க, ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துப்பாங்க. வாழ்க்கையில் வந்து நம்மளால் முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செய்யறது மட்டும் இல்லை, அதுக்கான எல்லா தயாரிப்புகளும் இவர்கிட்ட இருக்கும். ஸோ இவருடைய டெப்த்து பேஷண்ட் பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, ஆப்டிமிசம், எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதி இருக்கும். தெளிவும் உறுதி இருக்கும். எஃபர்ட் இஸ் நீடட் பட் இஸ் வித்தின் ஒன்ஸ் கெப்பாசிட்டி. எஃபர்ட் போடணும், அவ்வளோதான், முயற்சி பண்ணணும், அவ்வளோதான் அப்படிங்கிற தெளிவோடு இவர் வந்து இருப்பார். பயங்கிறது இவர்கிட்ட வந்து இருக்காது. தேவையான தெளிவு இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இவங்க தான் சோரா பர்சன்ஸ். இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? டீனேஜ் பர்சன்கிட்ட இருக்கும்.
இளம் பிராயத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? இஃப் ஐ மேக் த எஃபர்ட் ஐ கேன் டூ இட். நான் முயற்சினா என்னால் முடியும். மனசு வைக்கணும், அவ்வளோ. மனசு வச்சா முடிச்சிடுவேன். ஹோப்ஃபுல் அண்ட் மஸ்ட் ஸ்ட்ரகிள் டு மெயின்டைன் த பொசிஷன். எந்த பொசிஷன் வந்திருக்காங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோட முயற்சி எடுப்பார், அதில் வெற்றி பெறுவார். லைஃப் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபெயிலியர்னு ஒன்று வரும் இல்லையா? அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன நோய்கள் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடுமையான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஒரு பரபரப்போடு இருக்கிறது, எஃபர்ட் நிறைய போடுறது, அதனால ஃபங்க்ஷனல் பத்தாலஜிஸ் வரும். என்ன ஃபங்க்ஷனல் பத்தாலஜிஸ்? வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கான ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர். சல்ஃபர் எப்படிப்பட்டவர்? ஸ்ட்ராங் ஈகோ. எல்லாம் எனக்கு தெரியும், என்னால் முடியும், நான் செய்வேன், நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறத நீ கேளு, நீ வெற்றி பெறுவ, நான் சொல்கிறதும் ரைட்டு. சல்ஃபர். சோராவுடைய மாஸ்டர். சோராவுடைய மாஸ்டர். சோரினம், கல்கரியா கார்பு, லைக்கோபோடியம். ஆமாம், இனிமே போய் என்ன பண்ண போகிறோம்? வயசாகி போச்சு, எல்லாம் வயசு பிள்ளைங்க பார்க்கட்டும்ப்பா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிடில் ஏஜ். மிடில் ஏஜ் பார்த்தீங்கன்னா கடுமையாக எஃபர்ட் போடுறதுலாம் இருக்காது. இருக்கிறத தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வாழறது அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும். ஒரு 45 வயசுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அளவில் இந்த ரிங்வாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படர்தாமரை ரிங்வாம் இல்லையா? படர்தாமரை. படர்தாமரையுடைய நேச்சர் என்ன? இப்போ கையில், காலில், உடம்புல எங்கேயாவது இருக்குன்னு, இடுப்பில் இருக்குது, முகத்தில் இருக்குது, சரிங்களா? படர்தாமரை நல்ல வேர்வையில் போயிட்டு வரீங்க, வெயிலில் வேர்வையில் போயிட்டு வரீங்க, சாயங்காலம் வந்தோடனே என்ன ஆகும்? ட்ரெஸ் அவுத்து போட்டோடனே 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை ஆசுவாசப்படுத்துறதுக்கு சொரிஞ்சு கிழிஞ்சி தடவி கொடுத்து எண்ணெய் தடவி அதை ஆசுவாசப்படுத்துறதுக்கு 10 நிமிஷம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகும். புரியுங்களா? நாளைக்கு காலையில் எழுந்த உடனே டாக்டர்கிட்ட போய் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெட்டி ஆகணும், இதை சரி பண்ணி ஆகணும், இவ்வளோ தொல்லையோட எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது அவர் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை போய் ஆகணும்னு முடிவு பண்ணுவார். காலையில் எந்திரிப்பார், குளிச்சுட்டு வருவார், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த அரிப்பும் இருக்காது. சரியா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவார். திரும்ப சாயங்காலம் வேறு அரிப்பில் வருவார். ஐயோ இதுன்னா இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப நாளைக்கு டாக்டர் போகணும்பார். இதாங்க ரிங்வாம் மேசத்தோடைய சோரா அண்ட் சைக்கோசிஸ் மனநிலை. ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது இருக்கும், இன்னொரு நேரம் அதெல்லாம் முடியவே முடியாது, இதுக்கு ஏதாவது முடிவெட்டி ஆகணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். இதுதாங்க அந்த 25 வயசுலேருந்து 35 வயசு வரை உள்ள பர்சனுடைய மனநிலை. 25 35 வரையும் எப்படி இருப்பாங்க? எஃபர்ட் போட்டு எதையும் செய்யணுங்கிற ஒரு விடாமுயற்சி இருக்கும், சரிங்களா? இல்லை அதே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை கொஞ்சம் தொந்தரவுகள் குறைவாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கும்? ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பியாண்ட் ஈஸி ரீச். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா முயற்சி பண்ணி முடியாத போது கைவிட்டுறது. இதுதான் நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படி சொல்லி ஒருத்தர் மேலே ஏறுவார், ஒரு ஹில் இருக்கும், ஏறுவார், உச்சி வரையும் போயிடுவார். இவங்கெல்லாம் போகிறாங்க, நம்ம போகக்கூடாதா? ஏறுவார், பாதி வழியில் மூச்சு வாங்கி, ஏப்பா நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கப்பா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படி கீழே உடைந்துருவார். இதாங்க ரிங்வாம். டவுட் அபவுட் த சக்ஸஸ். ஒரு வேலையை எடுத்து செய்யறதுக்கு முன்னால், ஒரு பிஸ்னஸ் எடுத்து செய்யறதுக்கு முன்னால் நம்மளால முடியுமா அப்படிங்கிற பயம் வரும்.
தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அவநம்பிக்கை வரும். ஹோப் ஆல்டர்னேட்டிவ் டு கிவிங் அப். நம்பிக்கையா செய்யணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எதுவுமே கடைசி வரையும் வெற்றியை நோக்கி கொண்டு போக மாட்டாங்க. இடையில கைவிட்டுருவாங்க இவங்க. அது நிறைய நடக்கும். நம்பிக்கையோட ஆரம்பிப்பாங்க, பாதியில கைவிட்டுருவாங்க. yet it is not fatal and he can live with it. அது பெருசா அக்யூட் மேட்ச்ல வாழ்வா சாவாங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, இவங்ககிட்ட அப்படி இருக்காது. முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, முடியலையா, என்ன இப்போ இதனால என்ன கெட்டு போச்சு, இருக்கிறத வச்சு வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. இதுதான் ரிங் ஆஃப் மேயர்ஸ். அவனோட அட்டிடியூட் என்னன்னா, ஐ வில் ட்ரை, ஐ ஷால் ட்ரை, இஃப் ஐ சக்சீட் இட் இஸ் குட். முயற்சி பண்றேன். என்ன பழமொழி சொல்லுவாங்கல்ல, முடிய கட்டி மலை எழுப்போம், வந்தா மலை போனா முடி. ஸோ இந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ரிங் ஆஃப் மேயர்ஸ். முயற்சி பண்ணுவோம், வந்தா ஓகே, வரலன்னா ஜஸ்ட் பழைய வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். சில நேரம் இவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நேரம் அவங்க நம்பிக்கையோடு தொடருவாங்க. இஸ் ஹோப்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரகிள் டு ஓவர் கம் இட். ஒருத்தர் முயற்சி பண்ணி வெற்றி அடையத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. சரி, அப்படி போயிட்டே இருக்கும்போது தென் ஆஃப்டர் எ வைல் ஹி ஃபீல்ஸ் தட் ஹி இஸ் இன்அடிக்வேட் அண்ட் வில் நாட் சக்சீட். சக்ஸஸ் பண்ண முடியல, ஒரு கட்டத்து மேலே என்னால் முடியல அப்படின்னா கை விட்டுருவாங்க, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இல்லைன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரிங் ஆஃப் மேயர்ஸ். உங்களுடைய பத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் ரிங் ஆஃப் சொன்னல அந்த மாதிரி ஹெர்ப்ஸ், அது ஒரு நேரம் அதோட வாழவும் முடியாது, இன்னொரு நேரம் ஓகே ரைட் போ, எவ்வளோ டாக்டர் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. அப்படிங்கிற மாதிரி உடல் தொந்தரவுகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே அந்த ரிங் ஆஃப் மேயர்ஸோடைய தன்மையில் தான். இவங்க மைண்டும் இருக்கும், எமோஷன் இருக்கும், இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா, கல்கரியா சல்ஃபியூரிக்கா, ரிங்வாம்னு ரெமெடி இருக்குங்க. கல்கரியா சிலிக்கேட்டா, மெக்னீசியம் சல்ஃபு, லாக்டிமானம். இன்னொன்று பார்த்துடலாமா? ஹலோ, ஓகே, ஜட்ஸ் ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். மலேரியல் மியாசம். மலேரியா மியாசம் என்பது எப்படி ரிங்வாம் அவனுடைய தன்மையை வைத்து அவனுடைய நேச்சர் புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி மலேரியாவும். மலேரியா அப்படிங்கிறது அக்யூட்டுக்கும் சைக்கோசிஸ்க்கும் நடுவில் வரும். மலேரியா காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்கும்? போட்டு உள்ளிக்கு எடுக்கும், குளிர் உடுக்கி எடுக்கும், போத்து இன்னும் போரை கொண்டு போட்டு இன்னும் போட்டு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஜுரத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையாக இருக்கும், அவ்வளோ அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஹீட் பார்த்தீங்கன்னா 102, 104, 105. ஹலோ சொல்லுங்க. ஓகே, அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூட் கண்டிஷன்ல அந்த ஃபீவர் இருக்கும். 104 டிகிரி, 105 டிகிரி, யார் பார்த்து சும்மா இருக்க முடியும்? அவ்வளோ பயமா இருக்கும். அந்த மருந்தை போடு, இந்த மருந்தை போடு, எப்படியோ ஜுரத்தை குறைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அந்த ஜுரம் இருக்கும். சரிங்களா? இப்போ நைட்டு அந்த மாதிரி இருக்கும். காலையில் பார்த்தா உடம்பெல்லாம் சில்லுட்டு போயிருக்கும், எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான், சரியா போச்சு அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க.
திரும்ப நைட்டு ஃபீவர் வரும். அதேமாரி அக்யூட் கண்டிஷனில் இருக்கும். போட்டு உலுக்கி எடுக்கும். ஏதாவது அப்போ தான் நைட்டு 10 மணி 11 மணி தூக்கிட்டு விடுவாங்க டாக்டர்கிட்ட. இல்லைன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, கேஷுவாலிட்டி கூட்டிகிட்டு போவாங்க. புரியுங்களா? ஸோ ஒரு நேரம் அவ்வளோ அக்யூட்டாக இருக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அக்யூட் அண்ட் சைக்கோசிஸ் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலை. அது கம்ப்ளைண்ட்லேயும் இருக்கும், உங்கள் மைண்ட் கண்டிஷனும் அப்படி தான் இருக்கும். அதாவது இது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேர் இதை வெளிப்படுத்துவாங்க. புரியுங்களா? புதுசாக வாழ்க்கைப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மாமனாரோ இல்லை மாமியாரோ இல்லை ஹஸ்பண்ட், ஒரு ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட் இருக்காரு. சாயங்காலம் அவரு வராமல் இங்கே தொலைஞ்சு போனோட பரவாயில்லைன்னு தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய கொடூரமான நடவடிக்கைகள் இருக்கும். என்ன பேசுவார், எப்படி பேசுவார், எப்படி அடிப்பார், என்ன கந்தரகோலம் பண்ணி வைப்பார்னு தெரியாது. எப்படா இந்த மனுஷன் தூங்குவான் அப்படின்னு தோணும், இந்த மனுஷன் கொண்டு போட்டலாமான்னு தோணும். அப்படிலாம் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்த பிறகு அவரை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. புரியுங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்படி, மாமியார் இல்லை மாமியாருக்கு வந்த மருமக, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகளில் எப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. புரியுதா? அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக். இதை யாரெல்லாம் எதிர்கொள்கிறாங்களோ அந்த ஃபீல் இருக்கிறவங்க. ஆனால் வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, வந்து மாட்டிக்கிட்டோம், அனுபவிச்சா ஆகணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் போராட்டமும் இருக்கும், என்ன பயமும் இருக்கும், பயத்தோட போராட்டம் இருக்கும், அதோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் இருக்கும். இதுதாங்க மலேரியல் மியாசம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டக் அண்ட் இன்டர்மீடியட் அட்டாக், மாட்டிக்கிட்டாச்சு, லிமிட்டட். இவங்களுடைய உடம்புல அவருடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நோயினால் அவங்க நோயில் மாட்டிக்கிட்டு சில வேலைகளை தியாகம் பண்ணுறது, சில வேலைகள் மட்டும் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற அன்ஃபார்ச்சுனேட் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இம்ப்ரிசன்ட், மாட்டிக்கிட்டது, ஒரு கேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டது. டிபெண்ட், வேற வழியே இல்லை, அவங்கள சார்ந்து தான் இருந்தாங்கன்னா எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு லைஃப் சுச்சுவேஷன். பாஸ் இவன் எப்போ தொலைவான்னு தெரியல, என்ன ஒன்று நான் ட்ரான்ஸ்ஃபரில் போகணும், இல்லைன்னா இவன் ட்ரான்ஸ்ஃபரில் போகணும், இல்லைன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸில் உள்ள சூழல்னு வச்சுங்களேன். சரிங்களா? இந்த மாதிரி ஆஃபீஸில், வீட்டில், பிஸ்னஸில் ஒரு பக்கம் பயம் அச்சுறுத்தல் இருக்கும், இன்னொரு பக்கம் அதோடு நான் எப்படியாவது வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும். பட்ஜெட் வரப்போகுது, எவ்வளோ வரி போடுவானோ, ஒரு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து மட்டும் வியாபாரம் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த வியாபாரத்தை அந்த பொருளுக்கு எவ்வளோ வரி போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படிலாம் வந்து வேரியஸ் சுச்சுவேஷனில், புரியுதா, ஒரு பயமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் கலந்து இருக்கக்கூடியதான் மலேரியல் மியாசம். அண்ட் அண்டர்லைங் கிரானிக் ஃபிக்ஸட் வீக்னஸ். ஸோ பயம் வரும்போது இவங்களுக்கு அந்த வீக்னஸ்லேருந்து வரக்கூடிய பயம், அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஐ எம் அண்டர் ஓவர் பவர், என்னை விட வலிமையானவங்கள்ட்ட நான் மாட்டிக்கிட்டது, வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அவங்களோட வாழவும் முடியாத, அதை விட்டு போகவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். இது வந்து அங்கே வாழ்நிலையில் சூழ்நிலையில் வெளிப்படுத்துவாங்க. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு பியர் இட் பிகாஸ் யூ ஆர் லிமிட்டட் அண்ட் தேர்ஃபோர் டிபெண்டன்ட். உங்களுடைய ஆற்றலும் தகுதியும் ரொம்ப குறைவாக இருக்குது, வேறு வழி இல்லை. புரியுதா? எப்போ
பாரு குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட வேலை பார்த்தே ஆகணும், சூப்பர்வைசர்கிட்ட வேலை பார்த்தே ஆகணும். புரியுங்களா? எப்போ பாரு குறை சொல்கிற மாமியார்கிட்ட வேலை வாழ்ந்தாகணும். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட், ஸ்டக், hindered, obstructed and from time to time subject to acute attack. தெரியாதவங்க வந்து மாட்டியாச்சு, வேற வழி இல்லை, நான் வந்து இதை விட்டுட்டு என்னால் வந்து வேற வாழ்க்கையும் பார்க்கவும் முடியாது, நான் இதோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், பயம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரைட். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பத்தாலஜி எப்படி இருக்கும்? மைக்ரேன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள மாட்டிக்கிட்டது, அந்த மூளை நரம்புகள் துடிக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அது பயங்கரமா வலிக்கும். மைக்ரேன், நியூராலஜியா, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, வார்ம் கண்டிஷன், கோலிக், வயிற்ற பிடிச்சி இழுக்கிறது, கொலிட்டிஸ், ரொமாட்டிசம், வேற வழி இல்லை, மாட்டிக்கிட்டேன், நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, மெனேஸ் டிசீஸ், ஆஸ்துமா, இதெல்லாம் வந்து இந்த மலேரியல் மேசத்தோடைய ஒரு டிப்பிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கான மருந்துகள் அப்படின்னா சைனா மெனியர்ஸ் டிசீஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. எதுங்க மெனியர்ஸ் டிசீஸ்னா என்ன? டிசீஸா யாராவது தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்களேன், இல்லை நான் இப்போ பார்த்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். காதுக்குள்ள தண்ணி அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய வலி, மெனஸ் டிசீஸ். ஓகேங்களா? ஓகேவா? சரிங்க, போலாம். ரைட். ரைட். ரெமெடிஸ் சைனா. மலேரியல் காய்ச்சலுக்குரிய ஒரு பிரதான மருந்து அது. அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் இந்த மலேரியல் மேசம் என்ன மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி ஸ்பைஜீலியா, நேட்ரம் முரியாட்டிக்கம். பார்த்தீங்கன்னா நேட்ரம் வந்து லெஃப்ட் சைடு கார்னர், முரியாட்டிக்கம் வந்து ரைட் சைடு கார்னர். புரியுங்களா? லெஃப்ட் சைடு அக்யூட், ரைட் சைடு அது வந்து ஓல்டேஜ். புரியுங்களா? ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, இல்லைன்னா வெட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எண்டு அந்த இடம் சேர்ந்து இருக்காது. கோலோசின்திஸ், சினான், கேப்சிகம், லாக் டிஃப்ளரேட்டம். டிஃப்ளரேட்டத்துக்கு என்ன மைண்ட் இருக்கும்? அடி உத வாங்கணும், வண்டியும் இருக்கணும். இதுதாங்க அடி வாங்கும். என்ன கார் குச்சி குத்துவாங்க, வண்டி எடுக்கணும். என்ன? ஸோ அந்த ஒரு அடிமை மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடியது இது வந்து மலேரியல் மேசங்க. ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அக்யூட் மேசம் பார்த்தோம், டைஃபாய்டு மேசம் பார்த்தோம், சோரா மேசம் பார்த்தோம், ரிங்வாம் பார்த்தோம், மலேரியல் பார்த்துருக்கோம். மீதி வந்து இன்னும் வந்து 5 மேசங்களை அடுத்ததில் பார்த்துலாங்க, அடுத்த வகுப்புல. ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இது நல்லாவே புரிஞ்சது. அந்த ரிங் வார்ம்ல லாக் கூமணம் இருக்குல்ல, ஆமா, அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா அதை பத்தி? லாக் ஹியூமனம் அது ரிங் வார்ம்ல இருக்கு, இதுல போட்டிருந்தீங்க. வரும். லாக் ஹியூமனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு தீர்வு காணறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த தீர்வு காண்றதுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிசல்ட் கிடைக்கிற வரையும் அந்த பழைய சூழலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க வச்சுங்க, சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதே சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுது, ஓரளவு புரியுது. சோரா அண்ட் சைக்கோசிஸ். நான் தொடர்ச்சி அந்த இதுல ஒரு மாற்றம் வேணும், எனக்கு இதுல ஒரு மாற்றம் வேணும், இதை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, அது சோரா. நான் இதை மாற்றணுங்கிறதுக்காக வேற எங்கேயும் போயெல்லாம் மாற்ற முடியாது. நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து ஆகணும். நான் சில விஷயங்களை இழந்துதான் வாழ்ந்து ஆகணும். புரியுங்களா? நான் தொழிலாளர் பத்தி நான் பேசுறேன், அவங்களோட கஷ்டங்களை பத்தி பேசுறேன். அதுக்கு நான் தீர்வு வேணும்னு நினைக்கிறேன். நான் போய் பிஎம்டபிள்யூ கார்ல போய் இறங்கி அவங்க வீட்டுல உட்காந்து பேச முடியாது. அவங்க நிலைக்கு நான் கீழே இறங்கி தான் வாழ்ந்தாகணும். இல்லை அவங்க நிலையில இருந்து நான் அதை பார்த்து அது முயற்சிக்கு நான் ஏற்பாடு செய்யணும். இதுதாங்க ஸ்ட்ரகிள் ஆஸ் வெல் அஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அந்த ரிங்வாம் வியாசமும் மலேரியா வியாசம் சொன்னீங்க. அந்த நைட்ல ப்ராப்ளம் வரும், பகல்ல சரியா போயிடும், அது கூட சொன்னீங்க. அதே மலேரியா வியாசமும் நைட்ல ஃபீவர் நிறைய இருக்கு, பகல்ல சில்னஸ் ஆயிரும். அந்த ரிங்வாமுக்கும் மலேரியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுலுமே சைக்கோசிஸ் வரும். அங்க சைக்கோசிஸ்க்கு ஆப்போசிட்ல மலேரியால இருக்கக்கூடியது அக்யூட் பயம், செத்துருவோமா பொழைப்போமா அப்படிங்கிற பயம் இருக்கும். என்ன அந்த மலேரியல் மேசத்துல, ஏன்னா மலேரியல் மேசம் அப்படிங்கிறது அக்யூட் அண்ட் சைக்கோசிஸ். ரிங்வாம் மேசம் அப்படிங்கிறது சோரா அண்ட் சைக்கோசிஸ். ரிங்வாம் மேசத்துல பயம் இருக்காது. மலேரியல் காய்ச்சல் வரும்போது வர்ற பயம் இருக்கு இல்லையா, அது ரிங்வாம்ல இருக்காது, படர் தாமரையில அந்த பயம்லாம் இருக்காது. இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் தான் இருக்கும். நன்றி. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, கழுத கனவுன்னு. அதாவது நைட்ல குளிரும், அப்ப எஜமான்ட்ட சொல்லி ஒரு போர்வை வாங்கி பொத்திக்கணும்னு நினைக்குமா. வெயில் வந்த உடனே மரத்தனை பண்ணிட்டோம், நம்ம ஒரு போர்வை கேட்டோம் அப்படி மாதிரி நினைக்குமா. அந்த மாதிரி கதை ஒரு லிங்க் ஆகுமாயா? அதேதான். அது இப்ப நீங்க இதுக்கு சொல்லலாம், ரிங்வாமுக்கு சொல்லலாம். நன்றிங்க. அதே மாதிரி கல்ல வெட்டி எரிஞ்சு பார்ப்போம், உளுந்தா மாங்காய் இல்லைன்னா கல்லு. ஆமா, அது இதுதானையா? அது ரிங்வாம். நன்றிங்க. நன்றி. ஓகே, நல்லது. தேங்க்யூ.